சென்னை அயப்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரத் வழங்குகிறார். பரத், தகவல்கள் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தற்போது மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட அயப்பாக்கம் ஊராட்சியில் இந்த முகாமானது நடைபெற்று வருகிறது. இங்கு தமிழக அரசு கீழ் செயல்படும் அனைத்து துறைகளிலிருந்தும் தனி அதிகாரிகள் வந்திருக்கின்றனர். அவர்களுக்கென்று தனித்தனி அறைகள் முகாம்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பட்டா பெயர் மாற்றம், இந்த உரிமை தொகை, அதே போன்று மின் இணைப்பு, வங்கிகளிலிருந்து கடன் பெறுவது போன்ற பல்வேறு திட்டங்களுக்கு உடனடி தீர்வு காண்பதற்காக இங்கு இந்த முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் தற்போது இந்த மகளிர் உரிமை தொகையில் மனுக்களை வழங்குவதற்காக 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விடுபட்ட அந்த பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்காக இந்த மனுக்கள் பெறப்பட்டு வருகின்றன. இதனால் இந்த அயப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் முகாம்களில் நீண்ட வரிசையில் பெண்கள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக மகளிர் சுய உதவிக்குழு மற்றும் காவல்துறையினரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மகளிர் சுய உதவிக்குழுவிலிருந்து 150க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்களிடமிருந்து அந்த மனுக்களை பெறுவது, அவர்களுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அதிகாரியிடம் வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று காவல்துறையும் இந்த முகாம் சிறப்பாக நடைபெறுவதற்காக பாதுகாப்புத்துறை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு தற்போது இந்த முகாம்களில் ஏராளமான பெண்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் மனுக்களை பெறவும் இந்த பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.